என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னாக்கா, ஒரே லக்னம், ஒரே மாதிரியான கிரகநிலை, ஒரு நாள் மட்டும் வித்தியாசம். ஓகேங்களா? அது சம்பந்தமான ஏற்கனவே போன வீடியோல போட்ட அதே மாதிரி ஜாதகம் ஒரு கோயின்சிடன்ஸா எங்கிட்ட வந்து ஒரு நாள் தள்ளி பிறந்த அதே லக்னம், ஓகேங்களா, அதே கிரகநிலை மாறவே இல்லை. அந்த ஜாதகத்தை பத்தி இன்ஃபர்மேஷனும் அவருக்கும் நான் பலன் சொன்னேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? போன வீடியோல போட்ட ஜாதகம் வந்து அவர் 20ஆம் தேதி ஒரு நாள் கழிச்சு பிறந்தவர். 20/1/1990 பிறந்தவர். இவர் 6-8 காலையில சாயந்தரம் ஈவினிங் 6-8 PM பிறந்தவர். அவர் வந்து 6-18க்கு பிறந்திருப்பார். போன வீடியோல போட்ட ஜாதகம். ஓகேங்களா? இடம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஆனா இதுதான் கிரகநிலை. அவரும் கடகலக்னம் தான், இவரும் கடகலக்னம் தான். அடுத்தடுத்த நாட்களை பிறந்து ஒரே லக்னத்துல பிறந்து தசைகளை மட்டும் கொஞ்சம் மாறுது. அப்போ இப்ப இதுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்ப பலன்கள் ஒரு மாதிரியே நடக்குதா? இப்ப ஜோதிடத்தை சில பேர் பொய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே நாள்ல பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான லக்னம் கொண்டவங்களுக்கு ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்குதா? அதை உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை மாதிரி ஆட்களுக்கு தான். நானும் சில காலகட்டங்கள்ல ஜோதிடத்தை பத்தி தெரியாத காலகட்டங்கள்ல ஜோதிடம் தவறானது, அது நிறைய பொய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு கருத்துக்கு அப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சது அந்த கருத்துல வந்து நம்ம மாறி வந்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி நாங்க ப்ரொஃபஷனல் ஜோதிடம் பார்க்கறதுனால ஒரே மாதிரியான ஜாதகங்களை கொண்டு ஒரே நாட்களை பிறந்த அந்த ஜாதகங்களை இதுக்கு முன்பே ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு டைம் வந்து ஜாதகம் வந்து ஒரே மாதிரியான ஜாதகங்கள் செவ்வாய் 2 பேருக்கு ஒரே சுபத்துவம் தான். அதுல என்ன இருக்குனாக்க கொஞ்சம் செவ்வாயுடைய காரகம் மட்டும் மாறுது. ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட்ல உணவு சம்பந்தப்பட்ட துறையில இருக்காரு. பட் 2 பேருமே செவ்வாயோட துறையில தான் இருக்காங்க. பட் அந்த கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தர் உணவுல போறாரு, ஒருத்தர் மெடிக்கல்ல போறாரு. ஆனா கிரக காரகத்துவம் மாறல. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரே நாள்ல பிறந்த ஒரே லக்னத்துல பிறந்த 2 பேரும் ஒரே விதமான கிரக காரக தொழில்கள் தான் பண்றாங்க. பட் ஒன்று மெடிக்கலுக்கு போகுது, ஒருத்தவங்க வந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து ரெஸ்டாரண்ட் போறாங்க. இந்த மாதிரியான ஜாதகங்களை பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்க அனுபவத்திலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன லக்னமா இருக்கீங்களோ அதே மாதிரி லக்னம் சுபாவம் கொண்ட மனிதர்கள் இயல்பாக உங்ககிட்ட அஃபெக்ஷன் அதிகமாகும். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய லக்னம் நீங்க என்ன ராசியோ அதே மாதிரி ராசி கொண்டவங்கள உங்களுக்கு அஃபெக்ஷன் அதிகமா இருக்கும். அவங்களும் உங்களை மாதிரியான அந்த சுபாவத்தை தான் அவங்கள வெளிப்படுத்துவாங்க. நீங்க என்ன லக்னமோ உங்க சுபாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லக்னம் கொண்ட மனிதர்கள் எல்லாரையும் நீங்க செக் பண்ணுங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா உங்க பர்சனாலிட்டியும் அவங்க பர்சனாலிட்டியும் ஒரு ஒரு 50% ஒரு அதுக்கு கோயின்சிடன்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த லக்னத்துல பிறந்தவங்க இந்த பர்சனாலிட்டியோட பேசிக் சுபாவங்களோட தான் இருக்காங்க. அதுவும் பண்ணிக்கலாம். மற்ற கிரகங்களை வச்சு மாறலாம். பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சுபாவம் வந்து கொஞ்சம் பொருந்தி போகும். அதை அவங்களே கூட உணரலாம். தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல நம்ம இந்த லக்னத்துல பிறந்திருக்கோம், நமக்கு எந்த லக்னத்துல மேல வெறுப்பு அதிகமா வருது, அவங்க யார் மேல நமக்கு பிடிக்கலையோ அவங்களுடைய ராசி லக்னம் கேட்டு பாருங்க. யார் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும் அவங்களுடைய ராசி லக்னம் கேட்டு பாருங்க. அது உங்களுடைய திரிகோண லக்னம், திரிகோண ராசி, ஏக ராசி, சமசப்தம ராசி, இந்த மாதிரி ஆங்கிளுக்குள்ள வரும். இந்த மாதிரி ஆங்கிளுக்குள்ள வரும்போது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு அஃபெக்ஷன் வரும். ஏன்னா தெரியலைங்க, அவங்களை எனக்கு பிடிக்குது, ஏன்னா தெரியல அவருடைய கருத்துக்கள் எனக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்னா இந்த பகை கிரகம் நட்பு கிரகம் அமைப்புல அந்த லக்னத்துல பிறக்கும்போது இந்த பிளேவர் வந்து ஒத்து வராது. அவங்க சொல்றது கரெக்டா தான் சொல்லுவாங்க. பட் இந்த பிளானட்டுக்கு அந்த பிளேவர் வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்காது. இதை நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரே அடுத்தடுத்த நாட்களை பிறந்த ஒரே லக்னம், ஜஸ்ட் தசை மட்டும் தான் மாறுது. போன வீடியோல போட்டதுக்கு புதன் தசை நடந்துட்டு இவருக்கு சனி தசை நடந்துருக்கு. இதே கிரகநிலை தான். இப்ப பலன் அதே பலன் தான் நான் சொன்னேன். இந்த ஜாதகத்தை பார்த்தவனே அந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் சொல்லணும் அதே தான் சொன்னேன். ஐயா லக்னம் சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறாரு, நீங்க வலுவான மனிதர் தான், இதே தாங்கக்கூடிய கான்பிடென்டான மனிதரா இருப்பீங்க. உங்களுக்கு இப்ப படிப்பை பத்தி கேட்கும்போது குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. குரு புதனை பரிவர்த்தனை அணிஞ்சிருக்காங்க. குரு சுபத்துவமா இருக்கிறாரு, சனியும் சுபத்துவமா இருக்காரு. இந்த புதனுடைய காரக தொழிலும் சனியுடைய காரக தொழிலும் உங்களுக்கு சூட் ஆகும். அது சம்பந்தமான படிப்போ வேலையோ நீங்க எடுத்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபகரமா இயங்கும் அப்படின்ட்டு படிப்பை பத்தி சொன்னேன். இதேதான் அவருக்கும் சொன்னேன். அப்புறம் இதுல நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லலக்கா, நான் ஐடில படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. போன ஜாதகம் ஐடி தான் படிச்சாரு, இவரும் ஐடி தான் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஆனா அவர் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அவருடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால
ஐடி படிச்சுட்டு வேற ஒர்க்குக்கு போனாரு. பட் இவர் ஐடி படிச்சுட்டு ஐடிக்குள்ளேயே இருக்கிறாரு. மந்த்லி கொஞ்சம் நல்ல சேலரியில் இருக்காரு. ஓகேங்களா? படிப்பு 2 பேருமே சேம் தான். வேலை, அவர் ஐடி படிச்சுட்டு கொஞ்சம் வேலையில கொஞ்சம் மாறினாரு. புதன் வியாபாரம் அப்படி வந்துட்டாரு. இவர் அந்த துறையிலே போறாரு. ஓகேங்களா? அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அப்பாவை பத்தி கேட்கும்போது 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதி ஆகின குரு இப்ப இந்த 9ஆம் அதிபதியோ 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாரு. 8ஆம் அதிபதி சனியுடைய பார்வை வாங்குறாரு. 6ஆம் அதிபதி சனியுடைய 6ஆம் அதிபதி குருவும் இந்த பாதிக்கப்படுறாரு. 6, 9 ரெண்டுமே பாதிக்கப்படுகிற அமைப்புல 9ஆம் அதிபதி 6 தொடர்பு கொண்டதால தந்தை வழி விஷயங்கள்ல உங்களுக்கு சரியா இருக்காது. தந்தை ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருந்தா அதை நீங்க கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணீங்க. ஏதாவது பிளாட் வாங்கி வச்சிருந்தா அதை போய் பாருங்க. நீங்க பார்க்காது இருந்தீங்கன்னாக்கா உங்க பிளாட்ல வேற ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பாரு, இல்ல ஒரு 2 அடி தள்ளி கட்டிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அப்பா வாங்கக்கூடிய சொத்துக்கள்ல வில்லங்கமா வரும். ஏன்னா 6ஆம் வழி தொடர்பு கொண்டாரு. அப்பா வழி வந்தவர்கள் இது மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஏதாவது சிக்கல் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துங்க. அப்பா ப்ராப்பர்ட்டி இருக்குன்றாங்க, நான் அதை போய் பார்த்தது இல்லை அப்படிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா வழி சொந்தங்களாலேயும். இதுதான் 2 பேருக்கும் பல நான் சொன்னேன். அந்த போன வீடியோல போட்ட ஜாதகருக்கு அப்பா வழி வந்தவர்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இவரு ஒரு 2000 அவங்க பெரியப்பா பசங்க சைன் வாங்கி ஒரு காசு கொடுத்து பேமெண்ட் பண்ணி சைன் வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிலாம் மனைவி பேருக்கு மாத்திட்டாரு. அது நம்ம பேர்ல இருந்தா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அமைப்புல அவர் மனைவி பேருக்கு மாத்திட்டாரு. அவங்க எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி சைன் வாங்கி அப்பே பண்ணிட்டாரு. மனைவி என்ன பண்ணாங்க, அம்மா பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவரு லோன்லாம் போட்டு அவரு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு பெரியப்பா பசங்க கேஸ் போடுறாங்க. இவங்க இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிரச்சனை வருன்றதுக்காக தான் அந்த அப்பா வழி சொத்துக்கள்ல இப்ப 4 வருஷமா போன ஜாதகருக்கு கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இவருக்கு அப்பாவை பார்க்கும்போது அப்பாவுடைய ஒரு சுத்தமா சரியில்லைங்க. 12 வருஷமா ஆச்சு. அவருக்கும் எங்களுக்கும் கான்டாக்ட் இல்லை. அப்பா வழி வந்த உறவுகளும் எங்களுக்கு விரோதமா இருக்காங்க. அப்பாவுடைய உறவும் சரியில்லை. ஓகேங்களா? இது இந்த மாதிரி போகுது. இதான் 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதி தொடர்பு வாங்குறதுனால 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டதுனால தந்தை வழி விஷயங்கள்ல 6ஆம் இட பலன் கடன் நோய் வம்பு வழக்கு இருக்கதாங்க செய்யும். அதுதான் அந்த ஆதிபத்திய பாயிண்ட் சொன்னது. 2 பேருக்கும் தந்தை வழி உறவுகளால தந்தையால் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த பாயிண்ட். அம்மா வழிகளுக்கு என்ன சொன்ன, போன ஜாதகருக்கும் இந்த ஜாதகருக்கும் அம்மா வழியில உங்களுக்கு சொத்து வரும். 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலமாகி குருவுடைய பார்வையில் எழுதிருக்கிறாங்க. அவர் அப்பா சம்பாதிச்ச சொத்துக்கள்லாம் போன ஜாதகருக்கு மனைவி பேர்ல அம்மா வழியே தான் அவருக்கு சொத்து கிடைச்சது. இவங்க இந்த ஜாதகருக்கு அம்மா வழி சொத்துக்கள்ல எனக்கு அவங்க உண்டான ஷேரை எனக்கு இதுல பாகம் இருக்கு அப்படின்னு இவங்க பிறந்த வீட்டுல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். இவங்களுக்கு ஷேர் கிடைச்சு அதன் மூலியமா இந்த தம்பிக்கு வரும். அப்போ அந்த ஜாதகருக்கும் அம்மா வழியில ப்ராப்பர்ட்டி வந்தது. அது அப்பா வழி ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அப்பா மூலியமா வரல, அம்மா மூலியமா தான் வந்தது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கும் அம்மா மூலியமா ப்ராப்பர்ட்டி வெயிட்டிங்ல இருக்கு. இவங்களுக்கான ஷேர் கிடைக்கும். அது இவங்களுக்கு பையனுக்கு தருவாங்க. இந்த ஜாதகத்துல அம்மா வழியில சொத்துக்கள் உண்டு. அந்த சொல்லல் பலன் 2 ஜாதகருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஓகேங்களா? மனைவி விஷயங்கள சுக்கிரன் இங்க இருக்கிறது அழகான அமைப்பு. 7ஆம் இடத்துல தனித்து இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு நல்ல ஒன்னு குடுத்து வைத்தவன் அப்படின்ற அளவுக்கு மனைவி நல்ல அன்பான மனைவி அமைவாங்க. இங்க ராகு இருக்கிறதுனால டிகிரி அடிப்படையில டிஸ்டன்ஸ் இருக்கு. ராகு இருக்கிறதுனால அந்த அமைப்பு சற்று குறையுது. சூரியனோட அஸ்தமனம் ஆகிறதுனால அந்த படிநிலை குறையுது. அதை சந்திர கேந்திரம் நிவர்த்தி அடையுது. ஆனாலும் இந்த படிநிலை குறையறதுனால மனைவி விஷயங்கள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை பெருசு பண்ணாதீங்க. 2 பேருக்கும் அதே தான் பலன் சொன்னேன். போன ஜாதகர் என்ன சொன்னாரு, போன வீடியோல போட்டவரு மனைவி கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, சில அப்பப்போ கொஞ்சம் முரண்பாடுகள் வருது அப்படின்னு. இந்த ஜாதகர் நான் சொல்ல சின்ன சின்ன சண்டைகள் இருக்கு சார் அப்படின்னாரு. அந்த சின்ன சின்ன முரண்கள் இருக்குன்றதுக்கு காரணம் 2 பேர் அதை சொல்றாங்க. அது இயல்பாக கணவன் மனைவி இருக்கும். அதை கொஞ்சம் பெருசு பண்ணாதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பாக்குறாரு. 7ஆம் இடம் தான் உங்களுக்கு வலுவா இருக்கு. பெருசு பண்ணாதீங்க. மனைவிய கூட இந்த சுக்குன்னு இங்க இருக்கு அழகான அமைப்பு. அதனால மனைவிய கூட எந்த காலத்தையும் அந்த பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க. சுமூகமா போங்க. கொஞ்சம் ஏஜ் ஆகாது, திருமணமாகி ஒரு 5 வருடம் 10 வருடம் கழித்தா அந்த அஃபெக்ஷன் அதிகமாகும். கொஞ்சம் இளமை காலகட்டங்களில் கொஞ்சம் முரண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். 2 பேருக்கும் மனைவி விஷயங்கள் 2 பேருக்கும் மனைவி அமைஞ்சிருக்காங்க. திருமணம் ஆகிட்டு குழந்தைகள் பிறந்திருக்கு. 2 பேருக்கும் மனைவி விஷயங்கள் ஒரே மாதிரி பாயிண்ட் தான். அவருக்கு 6ஆம் பாவகம் புதன் தசை நடக்கும்போது
அந்த ஜாதகருக்கு வந்து புதன் இளமை காலங்கள்ல சனி தசை இளமையிலே முடிஞ்சிருச்சு, படிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. இவருக்கு சனி தசை படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. இப்ப 6ஆம் பாவம் சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை, வேலையில கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும் இருக்குது. 12ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால இடமாற்றங்கள் மட்டும் இருக்கு, ஆனா வேலை கிடைச்சிட்டு இருக்கு, நல்ல சம்பளத்தில் தான் இருக்காரு. ஓகேங்களா. அவருக்கு 6ஆம் பாவம் வந்து ஒரு 25 lakhs கிட்ட கடன் இருக்கு அப்படின்னு போன ஜாதகர் சொன்னார். இந்த ஜாதகருக்கு கடன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு நோய் தொந்தரவு கொஞ்சம் இருக்கு. இந்த சனி தசையில இருந்து கொஞ்சம் அந்த நோய் தொந்தரவு இருக்கு, கொஞ்சம் த்ரோட்ல இங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியான சைனஸ் த்ரோட்ல இங்க சைனஸ் ப்ராப்ளம் ஏதோ சொன்னார். நோய் தொந்தரவு இருக்கு, அது சம்பந்தமா ஒரு 2 தடவை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவருக்கு 6ஆம் பாவம் கொஞ்சம் நோய் தொந்தரவா இருக்கு, இவருக்கும் 6ஆம் பாவம் தான் செயல்பட்டு இருக்கு. அவருக்கு கடனா வருது, இவருக்கு நோயா வருது. ஆனா லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால திக்பலமா இருக்கிறதுனால பெரிய லெவல தொந்தரவுல இருக்காதுங்க, உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் போது. ஆனா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருந்தது, பட் ஆனா அந்த வேலையெல்லாம் பாதிக்கல, வேலையெல்லாம் போயிட்டு இருக்க. ஆனா நோய் சம்பந்தமா கொஞ்சம் செலவாகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த ஜாதகருக்கு இளமை காலங்களே சனி தசை முடிஞ்சதுனால அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கல, அவருக்கு புதன் தசை போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து கொஞ்சம் நோய் தொந்தரவு இருக்கு, பெரிய லெவலில் கொஞ்சம் சைனஸ் மாதிரி, அதுவே கொஞ்சம் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். இவருக்கும் அந்த 6ஆம் பாவம் கடன் நோய் எதிர்ப்பு பிரச்சனைகள் இது இருந்துதான் இருக்கு. அந்த ஜாதகருக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த ஜாதகத்துக்கும் அப்பா வழி பிரச்சனை, அம்மா வழி கேஸ் போயிட்டு இருக்கு, நோய் பிரச்சனை, அவருக்கு கடன் பிரச்சனை, அப்பா வழி பிரச்சனைகள் கேஸ் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கேஸ் ஹேண்டில் பண்ணதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட தசை தான் 2 பேருக்கும் போயிட்டு இருக்கு. என்ன அவருக்கு, இவருக்கு சனி தசை, அவருக்கு புதன் தசை, 2 பேருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கு, திருமணம் ஆகியிருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஓகேங்களா. இதேதான் பலன் சொன்னேன், நான் சொன்னதை அப்படியே தான் திரும்பி சொல்றாங்க, எந்த கருத்தும் மறுக்கல. ஒரே மாதிரியான ஜாதகம் கொண்ட மனிதர்கள் வந்து எத்தனை பேர் பிறந்தாலும் அந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்க இருக்கக்கூடிய, இப்ப இவரு சென்னை மாதிரியான ஒரு இடத்துல இருக்காருனாக்கா இவரு ஐடில போயிட்டு ஐடிக்குள்ளேயே போயிடுவாரு, வேற டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண மாட்டாரு. இப்ப அவரு வந்து கொஞ்சம் கிராமத்து சைடு இருக்காருனாக்கா இங்க சனியும் சுபத்துவம், அதுல போன ஜாதகம் வந்து கோழி பண்ண மாதிரி அப்படி நகர்றாரு. ஏன்னா அவருக்கு அதுக்கான சோர்ஸ் இருக்கு, லேண்ட் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்னையில பிறந்தவங்களுக்கு எனக்கு ஒரு 10 ஏக்கரா லேண்ட் இருக்குப்பா அப்படி சொல்ல முடியுமா சென்னையில பிறந்தவங்க? அப்ப அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சனியுடைய காரகமான ஒரு கிராமத்தை சார்ந்து ஒரு நகரம் கிராமம் கலந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா லேண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த சாய்ஸ் போவாங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் கலந்துதான் பண்ணோம். இந்த பிறந்த இடத்தினால மாறுதலுக்கான அந்த கொஞ்சம் அந்த வேலைக்கு சின்ன மாற்றங்கள் இருக்கு. இவருக்கும் வாய்ப்பு கிடைச்சா சனி துறைகள் செய்யலாம், ஆனா இவருக்கு வாய்ப்பு இல்லைன்றதுதான் பிரச்சனை. ஆனா ஏன்னா இவர் பிறந்தது ஒரு சிட்டி சைடான இடம்ன்றதுனால அவருக்கான அந்த வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு லேண்ட்னா என்னன்னே தெரியாது. இந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை அந்த இருக்கிறதால சனியுடைய காரகத்தை யூஸ் பண்றாரு. இவரால சனியுடைய காரகம் என்ன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில போக முடியும், அவ்வளவுதான். ஆனா அது அந்த ஜாதகத்தை பிறந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சனியுடைய வேற காரகத்துக்கு போகலாம். ஆனா சனியுடைய காரகத்தை இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா. 2 ஜாதகருக்கும் சொன்ன பலன் ஒண்ணுதாங்க. 2 ஜாதகரும் சாட்டிஸ்ஃபை ஆனாரு. இந்த ஜாதகம் சொன்னாங்க இதே மாதிரி ஒரு நாள் கழிச்சு பிறந்த ஜாதகத்தை நான் வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கன்னாரு. அவரும் பார்த்துட்டு ஒரு நாள் முன்னதாங்க அவனை பார்த்தேன், ஜாதகம் வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னாரு. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அதுதான் சொன்னேன், உங்களுடைய லக்னம் என்னவோ அதே மாதிரியான லக்னம் கொண்ட மனிதர்களை உங்க க்ளோஸா இருக்கிறவங்களுடைய லக்னங்கள்லாம் கேட்டு பாருங்க, ராசிலாம் கேட்டு பாருங்க. பொதுவா ரஜ்ஜி பொருத்தத்துல ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்களை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏக ராசியா வரும், பரணி நட்சத்திரம் பொருத்தக்கூடாது, மேஷ ராசி அப்ப ஏக ராசி வரும். ஆனா ஏக ராசி பொருத்தலாம். நீங்க மேஷ ராசினா உங்களுக்கு மேஷ ராசி நண்பர் பெண்ணோ ஆணோ அந்த ஈர்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஏக ராசி மேல ஈர்ப்பு வரும், ஏக லக்னத்து மேல ஈர்ப்பு வரும். அத மாதிரி உங்களுடைய திரிகோண லக்னங்கள் மேல ஈர்ப்பு வரதான் செய்யும். ஓகேங்களா. அந்த ரஜ்ஜி பொறுத்தல ஏக ராசி பொருந்தாதது அது தவறுன்றதை நீங்க இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரிதான் ஒரே நேரத்துல பிறந்தவங்களுடைய மனிதர்கள் அவங்களுடைய சுபாவங்கள் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரே மாதிரியான படிப்பு ஒரே மாதிரியான வேலைகளை தான் இருக்கும். அவங்களுடைய பிறந்த இடத்துக்கான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா 6ஆம் பாவம் தான் இயங்குது. இப்ப ரெண்டு பேருக்குமே 5ஆம் பாவம் இயங்குது, 10ஆம் பாவம் இயங்குது, 3ஆம் பாவம் இயங்குது இல்ல, 2 பேருக்கும் 6ஆம் பாவம் தான் இயங்குது. 2 பேருக்குமே தந்தை விஷயங்கள் சரியில்லை. 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்த்துட்டாரு. அம்மா வழியில தான் 2 பேருக்கும் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது, அப்பா வழி ப்ராப்பர்ட்டி சுத்தம். இதுதான் ஆதிபத்தியான விஷயங்கள். இது மாதிரி நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. இதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. இந்த ஜாதகத்தை டிகிரி சொல்றேன். லக்னம் 6 டிகிரி, தேதி 23,
சந்திரன் 12, செவ்வாய் 29, சனி 24, புதன் 16, சுக்கிரன் 4, சூரியன் 5, ராகு 20. ஓகேங்களா? இது அம்சகட்ட அந்த அளவுக்கு நீங்க வேணா போட்டு பாருங்க. கன்னி லக்னம், விருச்சிகத்தில் சனி, தனுசுல குரு, மகரத்துல சந்திரன், கும்பத்துல சூரியன், சுக்கிரன், கேது, மீனத்துல செவ்வாய், சிம்மத்துல ராகு, புதன். ஓகேங்களா? இப்ப இதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை ஷேர் பண்றேன். இப்ப போன வீடியோல போட்டோம் பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது, பட் ஆனா இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. நீங்க ஒரே மாதிரி சொன்னீங்க, பட் குழந்தை அமைப்புகளை மாறுது அப்படின்னும் போது இதுல ஒரு நுணுக்கத்தை சொல்றேன் பாருங்க. சின்ன சின்ன வேரியேஷன்கள் இருக்கதான் செய்யும். குழந்தை அமைப்பு வந்து நீங்க கணிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். என்னுடைய இப்ப நாங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லக்கூடிய அமைப்புல சமீபத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் வந்தது. பர்ஃபெக்ஷனா சொல்ல முடியல. ஒரு 50% தான் சக்சஸ் ரேட்டு எனக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் கெயின் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து அவ்வளோ ஈஸியா எடுத்துக்காதீங்க. நான் அதை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். இதே ஜாதகம் தான் 2 பேருக்கும், ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறகுது, ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறகுது. ஆக்சுவலா பொதுவா வந்து பொதுவான இது மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கடகலக்கணத்துக்கு செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதியாகி 3/4 பாபராகி ஸ்தான பலம் அடைஞ்சிருக்குது. தப்பு. பெண் குழந்தைகளை அமைப்பு தான் அதிகம். இதுதான் பேஸ். ஆனா போன ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது ஆனா மெஜாரிட்டி இதுதான் நடக்கும். மெஜாரிட்டி ரூல் தான். இதை 100 out of 100ன்னு சொல்லாதீங்க, அது தவறா போகுது. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இதை வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நான் இந்த விஷயங்களை நான் உணர்ந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன். இது பாருங்க. இப்ப மகர லக்னம், சுக்கிரன் 5ஆம் அதிபதி. ஓகேங்களா? இங்க குரு இருக்கிறாரு. இப்ப இதை பார்த்தானே என்ன சொல்லுவீங்க? ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நானும் சொன்னேன். ஆக்சுவலா அவருக்கு 2 பெண் குழந்தை. அந்த ஜோதிடம் பார்க்க வந்தாரோ, அவருடைய அப்பா தான் பார்க்க வந்தாரு. பொதுவாக குரு 5ல இருந்தா 2 ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் பெண் குழந்தை பிறந்தது, 3வது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த ஜாதகம் தான் எனக்கு அந்த சின்ன விஷயங்களை புரிய வச்சுது. ஜோதிடம் வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன்களால் ஆனது. நீங்க ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு, ஒரு ரூலை மட்டும் வச்சுட்டு 100% அப்படி ஷூரா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றேன். ஏன்னா 2 ஆப்ஷன் தான், ஆண் குழந்தை பெண் குழந்தை. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜாதகமா நீங்க பார்க்கணும். இந்த கண்ணோட்டத்தோட பாருங்க. அப்பதான் நான் அந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணேன். ஏன் வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏன் இல்லை அப்படின்னு போகும்போது, நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு புதன் தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ நடக்குதுன்னா, நம்மளுடைய புதனுடைய காரகங்கள் நோக்கி எந்த கிரகத்துடைய தசையோ புத்தியோ நடக்குதோ அதனுடைய காரக ஆதிபத்தியம் நோக்கி நம்ம ஈர்க்கப்படும். அப்போ ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வரும். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்க, கம்ப்யூட்டர் படிக்கலாம்னு ஆசை வரும். ஓகேங்களா? சுக்கிர புத்தி நடக்கும்போது ஒரு வாகனம் வாங்கலாம், இங்கே ஜாலியாக ஒரு டூர் போகலாம், இப்படி வரும். மனைவி சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் போகும். சூரிய புத்தி வரும்போதெல்லாம் நாம வந்து அரசியல் பத்தி பாக்குறது, நம்ம சொந்தமா தொழில் செய்யணும் எண்ணங்களை வருது, நம்ம ஒரு கம்பீரமா ஒரு கௌரவமா வாழணும், அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோணும். இந்த மாதிரி அந்த கிரக காரங்கள் வந்து நம்ம இயல்பாகவே நமக்குள்ள வரும் அந்த புத்திகள் நடக்கும்போது. படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க 10ஆம் இட தொடர்பு இருந்தாலும் எந்த தசை எந்த புத்தி நடக்குதோ அதுவும் உங்களுடைய படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை மாற்றி விடும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப கவனம். இங்க 5ஆம் இடத்துல குரு இருந்து கரெக்ட் தாங்க. ஆனா 5ஆம் அதிபதி சுக்கிரன் அந்த ஜாதகத்துக்கு இங்க இருந்தார். வீடு கொடுத்த சூரியன் இங்க நீச்சம், கேது இருந்தார். இது சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு மற்ற எந்த கிரகம் இதை தொடர்பு கொள்ள. குழந்தை பிறக்கும் போது அவருக்கு கேது தசை நடந்துட்டு இருக்கு. இப்ப கேது நீச்சலோட வீட்டுல இருந்து சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை தான். இந்த 5ல் குரு இருக்குதான், ஆனா அது எடுபடல. ஏன்னா நடக்கக்கூடியது கேது தசை, அட்டமாதிபதி தசை. அப்படின்னும் போது அட்டமாதிபதி தசை உங்களுக்கு வந்து மாத்தி கொடுப்பாரா? அவர் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ. இங்க 5ஆம் இடம் வலுவா இருந்தாலும் 5ஆம் அதிபதி 8க்கு போனது ஒரு தப்பு. இங்க 8ஆம் வீட்டுல இருந்து தசை நடந்தது அதை விட தப்புன்ற அமைப்புல கேது தசைன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சரி, 2வதாவது ஆண் குழந்தையா வருமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து நீச்சலோட வீட்டுல இருந்து கேதுவோட சேர்ந்ததுனால 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அவராலையும் அந்த 5ல குரு இருக்கக்கூடிய பலனை செய்ய முடியல. சுக்கிரதசை சுய புத்திரியும் ஒரு பெண் குழந்தை தான் கிடைச்சது. ஓகேங்களா? இதுதான் சொல்றேன். இந்த ஒரே ஒரு ரூலை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா மெஜாரிட்டி இதுதான். ஒரு 70% சக்சஸ் ரேட் இது கொடுக்கும்னு வச்சுங்க. ஆனா தசா புத்திகள் அவங்களுக்கு திருமணமாகி கன்சீவ் ஆகக்கூடிய
குழந்தை பேரு நடக்கக்கூடிய அந்த காலகட்ட தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அது இந்த பலனை மாத்துது. அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம். இப்ப கடக லக்னம்னு வச்சுங்க. இப்ப சனி தசை சுக்கிர புத்தி நடக்குது. சனி 7ஆம் அதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி சனி தசை. அப்ப கலத்திர காரகன் சுக்கிர புத்தி, திருமணம் ஆயிடுது. அப்ப சுக்கிர புத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இருக்கும். அப்ப 3 வருடத்துக்குள்ளதான் கண்டிப்பா குழந்தை பிறந்தாகணும். சனி அட்டமாக இருந்த அமைப்புல அவர் ஆண் குழந்தை, இவருக்கு ஆண் குழந்தை, இப்ப 5ல குரு இருக்கிறான்னு வச்சுங்க. அதுதான் மெஜாரிட்டி. ஆனா அவருக்கு நடக்கக்கூடியது அட்டமாதிபதி தசை. சுக்கிரனும் பகைவர், சந்திரனுக்கு ஆகாதவர். அப்ப சனி தசை சுக்கிர புத்தி திருமணம் ஆயிடுச்சு. அப்ப சுக்கிர புத்தி கழிச்சுதான் குழந்தை பிறகுமா? இல்ல, சுக்கிர புத்திலேயே அந்தர ரீதியா குரு அந்தரம், செவ்வாந்திரம், 5ஆம் அதிபதி செவ்வாந்திரத்திலும் இந்த சூரியனுடைய அந்தரத்திலும் குருவோட தொடர்புபட்ட அந்தரத்துல குழந்தை பிறக்கும். அப்ப ஆனா நடக்கக்கூடிய தசாநாதன் சனி, புத்திநாதன் சுக்கிரன். இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு இங்க அமைப்பு இருக்கும், அதை டைவெர்ட் பண்ணி விடுவாங்க. அதுதான் குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த தசா புத்திகள் ரொம்ப 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 நோட் பண்ணுங்க. இவ்வளவு காம்பினேஷனும் பார்க்கணும், 5ஆம் இட தொடர்பையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். குழந்தை பிறக்கக்கூடிய தசா காலகட்டங்கள்ல கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த தசா புத்தி வருதுன்னு பார்க்கணும். இப்படிலாம் பார்த்துதான் சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்த முடியும். நுணுக்கமா பாருங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன குழந்தையோட ஜாதகங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் இதே மாதிரிதான் 100% பொறுத்து ரொம்ப டஃப். இது ரொம்ப மைன்யூட்டா காம்பினேஷன் அடிப்படையில் பார்க்க வேண்டியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்னி இலக்கணம். இந்த இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாருன்னா ஆண் குழந்தைன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு பெரிய குழந்தைகளுடைய முதல் குழந்தையுடைய ஜாதகம். இந்த மாதிரி சனி செவ்வாய் இருக்கு. இப்ப 2வது தம்பி பிறக்கமா தங்கச்சி பிறக்கமான்னு எப்படி சொல்லுவீங்க? 3ஆம் அதிபதி ஆட்சி தான், ஸ்தானாலமா தான் இருக்கிறாரு. அப்ப சனி இருக்கிறாரு. இப்ப என்ன செய்வாரு? முரண்தான். இதுதான் காம்பினேஷன். இதுதான் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா 3ஆம் அதிபதி ஆண் கிரகமாகி ஆட்சியாளர்கள் அமைப்புல எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஜாதகம் தெரியும், இவங்களுக்கு தம்பி தான் பிறந்திருக்காங்க. ஆனா சனி செவ்வாய் இருக்கிறதுனால அந்த தம்பிக்கு 40 வயசு வரைக்கும் திருமணம் ஆகல. இந்த சனி செவ்வாய் இருந்ததுனால 3ஆம் இடம் பாதிப்படுறதுனால அந்த தம்பி ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு. அது திருமண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் 40 வயசு கழிச்சு திருமணம் ஆச்சு. ஓகேங்களா? ஆனா அவருக்கு தம்பி தான் பிறந்தாங்க. இத மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு. நீங்க பெரிய குழந்தை ஜாதகத்தை வச்சும் தம்பியா தங்கச்சியான்னு எக்ஸாக்டா ஒரு புள்ளியில சொல்ல முடியாது. அது பல விதமான காம்பினேஷன் தேவைப்படுது. அதனால ஒரு 10,000 ஜாதகமா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. 5ஆம் அதிபதியை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆனா சரி, 5ஆம் அதிபதியும் வலுவா இருக்கிறாரு, 5ஆம் வீடும் வலுவா இருக்கு, காரகனாகிய குருவும் வலுவா இருக்கிறாருனாக்கா 2 ஆண் குழந்தைன்னு தரலாம். வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா அது ஓகே தான். பட் அதே மாதிரி எல்லா ஜாதகம் நமக்கு அமையாது. இந்த மாதிரிதான் வரும். கலப்பு பழங்களா வரும்போது எக்ஸாக்டா துல்லியமா ஆண் குழந்தை தாங்க அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. அதோட பர்ஃபெக்டா வராது. நீங்க சமீபத்துல கூட இன்னொரு ஜாதகம் பார்த்தேன். இதுதான் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டைமிங்ல இங்க பாருங்க, தனுசு லக்னம், குரு இங்க நீச்சமா இருக்கிறாரு, சனி இங்க இருந்து பாக்குறாரு. இப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பெண் குழந்தை அமைப்பு தான் அதிகம். ஆனா ஆக்சுவலா ஒரு 2 ஆண் குழந்தை. இதுதான் சொல்றோம். அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப 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 முக்கியம். மனைவியோட ஜாதகமும் முக்கியம். ஒரு ஜாதகத்துல ஆண் கிரகங்கள் வலுத்திருக்கு அப்படின்னும் போதும் ஆண் குழந்தைக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம பாடி அல்கலைனா இருக்கா அசிடி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடி அல்கலைனா இருந்திருந்தாக்கா ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அசிடிக்கா இருந்தாக்கா பெண் குழந்தைகளுக்கான வாய்ப்பு அதிகம்னு சயின்ஸ் ரீதியா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஆண் கிரகங்கள் வலுத்து இருக்கும் போது ஆண் குழந்தைகளின் வாய்ப்பு அதிகம். அப்ப பெண் கிரகங்களை வலுத்து இருந்தா ஆமா பெண் குழந்தைங்க வாய்ப்பு அதிகம். இல்ல பெண் கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் வலிமை இழந்து போயிட்டாலும் ஆண் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி பல காம்பினேஷன் இருக்கு. நம்ம 3ஆம் பாவத்தை வச்சும் சிங்கிள் பாயிண்ட்ல ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. ஒரு 10,000 ஜாதகமாவது பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்க பாருங்க. ஓகேங்களா? ஆனா பேசிக் சுபாவம் ஒரே மாதிரியான ஜாதகங்கள் எல்லாம் அப்படியே கோயின்சிடன்ஸ் ஆகும். பட் 100 out of 100 இந்த மாதிரி விஷயங்களும் சில வேரியேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு ஜாதகம் நான் என்ன சொன்னாக்கா, அது போட்டா அதே மாதிரி ஜாதக விளக்குறீங்கனாக்கா நீங்க அதை எனக்கு கேட்க ஆரம்பிச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன், சகோதரர்களால ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது ஆமாங்க, சகோதரரை இறந்து போயிட்டாரு
அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த ஜாதகத்தை பார்த்துதான் அவங்க சொல்லும் போது அவங்க ஜாதகத்தை அவங்க கேட்டிருக்கேன். சகோதரர்கள் விரயமா இல்ல சகோதரே விரயமா, ஒண்ணு விட்டு விலகுதல் இல்ல விட்டு பிரியுதல் அப்படின்ற அமைப்பு பிரகாரம் அது கேட்டா, அது ஒரு சிங்கிள் பாயிண்ட் வச்சு முடிவெடுக்கூடாது. அது சரியான காம்பினேஷன். அதுதான் பாவகம், பாவகாதிபதி, காரகன் 3 கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி இப்ப நான் ஏன் அதை போடணும்னா, அதை போட்டீங்கன்னா இப்ப ஏதாவது ஜாதகம் போட்டா அதே மாதிரி ஜாதகம் உடனே கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிருங்க. அதே பயமா இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நெகட்டிவ் விஷயம்ன்றதுனால ஏதாவது போட்டா ஐயோ நம்ம ஜாதகத்தை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பயந்துறீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப பயத்தா பார்க்க வேண்டியது. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாங்க சகோதரர் வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பார்க்க வந்தேன். அப்ப அங்க போது சகோதரர்களால ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஜாதகத்துல சகோதர விரயமான அந்த டைம்ல என் அண்ணன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்கேயோ ஒருத்தரை நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, ஏமாந்துட்டாரு. அதனால ஃபேமிலி ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு அவர் குடும்பத்தை விட்டு விலகி போயிட்டாரு. இங்க விலகி போயிட்டாரு, அங்க விரயமாயிட்டாரு. பேசிக் அந்த இயங்குது, சின்ன வேரியேஷன் நடக்குது. ஒருத்தருக்கு அவருக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கிறதுனால அவர் விலகி போயிடுறாரு. ஆயுள் பலம் இல்லைனாக்கா அவங்க விரயமாயிடுறாங்க. பட் இந்த காம்பினேஷன் வந்து அது அழகா, அதுதான் அவங்க என்ன கேட்டாங்க, எப்படிங்க அதெல்லாம் கரெக்டா நடக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி ஒரே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆதிபத்தியம் அதே மாதிரிதான் நடக்கும். கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஜாதக ரீதியா நீங்க பார்க்கும்போது அதை நீங்க உண்மையிலேயே ஜாதகம் வந்து எவ்வளவு மைன்யூட்டா ஒர்க் ஆகுது, அது எவ்வளவு பியூரா இருக்கு, அது உண்மைதான் அப்படின்றது உங்களுக்கும் புரிய வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரே மாதிரியான ஜாதகங்கள் பார்த்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதனால அதே மாதிரி இந்த குழந்தை விஷயங்களையும் நிறைய அனுபவம் தேவைப்படுது. ஒரு 10,000 ஜாதகமாவது பார்க்கணும். அது மாதிரி கொஞ்சம் எடுத்தவொடனே ஒரே சான்ஸ்ல சொல்லிடாதீங்க. சரிங்களா? இவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி இப்போ சொல்ல வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.